இன்னைக்கு காலையில காளான் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் தண்ணியில போட்டு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து மோர் சாதம் கேட்டிருந்தாங்க. அதனால அந்த சாதத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்பதான் அந்த சாதம் நல்லா ஆறி மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காளான் செய்கிறது அப்படின்றது ஒரு ரொட்டீனாகவே எனக்கு ஆயிடுச்சு. காளான் இறக்கும்பொழுது கொஞ்சமாக வெங்காயம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு அதுக்கப்புறம் காலையிலே ஆளுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். மதியத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தா வாழைத்தண்டு இருந்தது, நல்லா பிஞ்சாக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் முன்னாடியே கடலப்பருப்பு நம்ம எவ்வளோ போட்டு தாளிக்கிறோமோ அதே அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் கொரன்னு அரைச்சி அந்த வாழைத்தண்டு கூட சேர்த்து இறக்கணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த காளான் வாழைத்தண்டு இதெல்லாம் நமக்கு பசியை நல்லா கட்டுப்படுத்தி சூப்பராகவே தொப்பை குறையும்.